ஏசாயா 54 அதிகாரம் கடைசி வசனம். एशिया के पुस्तक 54 के आखिरी वचन को पढ़ेंगे. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, और यहाँ प्रभु का वचन कहता है, அருமையானதொரு வாக்குத்தத்தம், बहुत ही बढ़िया एक प्रतिज्ञा का वचन. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். जितने हथियार तेरी हानि के लिए बनाए जाए उनमें से कोई सफल ना होगा. ஏசாயா 54 அதிகாரம் முழுவதும் விசேஷ விதமான ஸ்திரீகளுக்கென்றே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களால் நிறைந்த ஒரு அருமையான பகுதி. एशिया का पुस्तक अध्याय 54 ये पूरा जो है महिलाओं के लिए दिया गया एक बहुत अच्छा सा वाक्य है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இதிலே ஆண்டவர் கணவரை இழந்து தவிக்கிறவர்களை பார்த்து மற்றும் திக்கற்றவர்களாய் விடப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், பாடுபடுகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஏசாயா 54:5 சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். देखिए इस पूरे अध्याय में जिन लोगों के पति चले गए हैं और जो कंगाल और दरिद्र लोग हैं उन लोगों के बारे में बताई गई कि तेरा कर्ता ही तेरा पति है. உன் கணவர் உன்னை கவனிக்கவில்லை, और तेरे पति तुझे नहीं संभाले ஆனால் हैं. சேனைகளின் கர்த்தர் உன் வீட்டின் தலைவராய் இருந்து எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. और इस प्रतिज्ञा का वचन इस तरह से कहता है कि सेनाओं का यहोवा परमेश्वर आप लोगों को अच्छी तरह से संभालेगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இதிலே கடைசி வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். इस अध्याय के आखिरी वचन में ऐसे लिखा है कि जितने हथियार तेरे विरुद्ध उठते हैं वह सफल ना होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஒரு ஆயுதம் ஒரு கொல்லனால் செய்யப்படுகிற பொழுது தேவனுக்கு முன்னதாகவே தெரியும் இந்த ஆயுதம் யாருக்காக உருவாக்கப்படுகிறது. जब एक हथियार बनाया जाता है तो परमेश्वर पहले से ही जानते हैं कि यह हथियार किसके लिए बनाई गई है. ஒரு ஈட்டியை உருவாக்கினால், अगर एक तरह का ऐसे हथियार बनाने ஒரு से, பட்டயத்தை கொல்லன் உருவாக்கினால், अगर मारने वाला जब एक तलवार को बनाता है தேவன் அதை அறிவார். परमेश्वर उसे जानता है. இந்த ஈட்டி அல்லது இந்த பட்டயம் சவுலுக்குரியது. और ये हथियार ये तलवार जो है शाऊल का है, அதாவது சவுலுக்கு விரோதமானது. यानी शाऊल के विरोधियों का है. சவுல்ட்ட தான் இருக்கும், ये शाऊल के पास ही है, ஆனா இது சவுலுக்கு விரோதமான ஆயுதம். लेकिन ये शाऊल के विरुद्ध की हथियार है. உருவாக்கப்படும் போதே தெரியும் கர்த்தருக்கு. और ये जब बनता है तभी प्रभु अच्छी रीति से जानते हैं. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் உருவாகிற நேரத்திலேயே அது உருவாக்கப்படுகிற பொழுதே அது யாருக்கென்று உருவாக்கப்படுகிறது என்பதை கர்த்தர் அறிவார். और इसीलिए जब ये हथियार बनाया जाता है तो प्रभु जानते हैं कि ये किसके लिए बनाया जा रहा है. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. तेरे विरुद्ध तेरी हानि के लिए बनाई गई वह हथियार सफल ना होगा. பயப்படாதீங்க, डरना नहीं. உங்களுக்கென்றே உருவாக்கப்பட்டால் கூட अगर आपके लिए वह बनाया गया हो तो भी கர்த்தர் அங்கு இருக்கிறார். वहां पर प्रभु हैं. கர்த்தர் எவ்விடத்திலும் இருக்கிறார். प्रभु हर एक जगह में है. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. प्रभु की आंखें हर एक जगह में रहकर भले बुरों को देख रही है. ஆகவே ஆயுதங்கள் உருவாக்கப்படும் பொழுதே கர்த்தர் அங்கு அதற்கு முடிவுரை எழுதுகிறார். இது அவர்களுக்கு என் பிள்ளைக்கு விரோதமாய் செல்லாது. इसीलिए जब इस तरह की हथियार बनाई जाती है तो परमेश्वर वहां पर लिख देते हैं कि ये मेरे बच्चों के लिए सफल ना होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இப்ப நீங்க 2000 ரூபாய் நோட்டு இருக்கிறது. अभी 2000 रुपया का नोट है. சிலர் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். कुछ लोगों ने जमा करके भी रखा है. அரசாங்கம் சொல்லுகிறது, सरकार कहता है இந்த நோட்டு செல்லாது. और ये रुपया नहीं चलेगा. அவ்வளவுதான் பாருங்க, அது செல்லாமல் போயிடும். देखिए उसका कोई मूल्य ही नहीं रहता है. இத்தனை நாளைக்குள்ள நீங்க மாத்திக்கிடுங்க, और इतने दिनों से इस रुपयों को बदल दीजिए, இல்லைன்னா செல்லாது. नहीं तो ये नहीं होगा. பின்பு செல்லாமல் போய்விடும். और उसके बाद में उसका कोई मूल्य रहता ही नहीं है. அப்படியானால் என்ன? ऐसा हो तो बात क्या है? அரசாங்கம் ஒன்றை தீர்க்கும் பொழுது, जब सरकार कुछ निर्णय करता है तो அந்த பழைய
காயினுக்கு அல்லது ரூபாய் நோட்டுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது. उस पुराने सिक्के नहीं तो उस रुपया नोट के लिए निर्णय लिखा जाता है. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். आप लोग एक बात को समझ लीजिए. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்திற்கும் முடிவுரையை அந்த நேரத்திலே கர்த்தர் எழுதி விடுகிறார். அதனால் நீங்கள் கலங்க அவசியம் இல்லை. आप लोगों के विरुद्ध उठने वाले जो भी हथियार है उसका निर्णय परमेश्वर उसी समय पर लिख देते हैं. आपको चिंता करने की जरूरत नहीं है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒன்றும் கலங்காதிருங்கள். किसी तरह की चिंता ना कीजिए. உலகத்தில் மிகவும் அநேகரை பயமுறுத்துவது ஆயுதம். इस संसार में बहुतों को डराने वाला तो ये हथियार है. ஒரு தேசத்திலே அணு ஆயுதங்களை வைத்திருந்தால் மற்ற தேசம் அந்த தேசத்தை பார்த்து பயப்படுகிறது. एक देश के लोग जो है बहुत बड़े-बड़े हथियार रखने से दूसरे लोग जो है दूसरे देश के निवासी उस देश को देखकर डरते हैं. அதிலும் நியூக்ளியர் வெப்பன் வைத்திருந்தால் அதிகம் பயப்படுகிறது. और उसमें न्यूक्लियर वेपन होगा तो वे बहुत ही डरते हैं. ஆகவே ஆயுதங்கள் தான் அந்த தேசத்தின் பலத்தை நிர்ணயிக்கின்றன. इसलिए उस देश का बल जो है उस देश का हथियार ही निर्णय करता है. அதிலும் விசேஷ விதமாய் குடும்பத்தில் பிறந்ததிலிருந்து பல ஆயுதங்கள் பலவிதமான போராட்டங்களை ஒரு நபர் சந்தித்து தான் வருகிறார்கள். देखिए परिवार में भी जब वे जन्म होते हैं तो तब से लेकर विभिन्न तरह की परेशानियों का सामना करते ही रहते हैं. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता के साथ रहे. நாம் நாள் நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறவர்கள் அல்ல. हम जो है समय और शुभ दिन देखने वाले नहीं हैं. ஆனால் வானத்திலிருந்தும் சிலருக்கு விரோதமாக யுத்தங்கள் நடக்கின்றன. लेकिन आकाश से भी कुछ लोगों के लिए ऐसे मल्लयुद्ध होता है. நியாயாதிபதிகள் 5:20 பாருங்கள். न्यायियों का किताब अध्याय 5 வேதாமத்தில் என்ன எழுதி இருக்கிறது? यहाँ पर पवित्र बाइबल में ऐसे लिखा है. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்களா, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிட்டு. பாருங்க, இந்த உலகத்துல எங்கெங்கேயோ இருந்து யுத்தம் இருக்கு. இதுல ஸ்பெஷலான யுத்தம் ஒரு காரியம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து தங்கள் எல்லைகளில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. ஆடாடா, இதுதான் பாருங்க ஒரு பெரிய யுத்தம். देखिए वरन ताराओं ने अपने अपने मंडल से सिसरा से लड़ाई की, यही विभिन्न बात है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, வான சேனை யுத்தம் பண்ணுது. आकाश की सेना यहाँ पर लड़ाई लड़ रही है. வான சேனை ஒரு நபருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால், ஒரு ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் எவ்வளவு வேதனை. अगर आकाश की सेना एक जन के विरुद्ध नहीं तो एक राजा के विरुद्ध लड़ाई लड़ने से कितनी दुखी की बात है. இந்த சிசராவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? और ये सिसरा के बारे में प्रभु का वचन ऐसे कहता है. இந்த சிசரா தன்னுடைய யுத்தத்திலே தோற்று போய் ஓடி போகிற போது ஒரு பெண் இருக்கிற ஒரு கூடாரத்துக்கு ஓடி போனார். அந்த நாட்களிலே அந்த எல்லைகளில் உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கும் சமாதானம் இருந்தனால அங்கே ஓடி போனால் அங்கு இருந்த பெண் அவனுக்கு நல்ல பாலை கொடுத்து என்னென்ன வேணுமோ கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. நல்லா அசம் தூங்கும்போது ஜமுக்காலத்தினால் மூடி போட்டுட்டாங்க. வெளியே இருந்து யார் வந்தால் தெரியக்கூடாதுன்னு. அதுக்காக அவர் ஜமுக்காலம் மூடி தூங்குறாரு. देखिए ये सिसरा जब अपनी लड़ाई में हार कर भाग गया था तब एक घर में गया जहां पर एक स्त्री थी. उस स्त्री ने इसके लिए जो भी चाहिए था दूध वह सब देकर इसको अच्छी तरह से संभाली थी. और जब लोग इसको ढूंढने के लिए आए थे इसको एक कंबल से ओढ़कर इसको छिपा दी थी. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, அப்படி அவர் தூங்கும்போது और ऐसे वह सोते समय கூடார ஆணியை எடுத்து வந்து தலை இந்த பகுதி இடத்துல தான் இருக்குன்னு பார்த்து ஒரே அடியாய் அடித்தார்கள். அவன் செத்து போனான். देखिए एक बहुत बड़े से कील लेकर उसके सिर के जगह पर मारा गया था और वह मर गया. மிகப்பெரிய ஒரு தளபதியாய் நின்றவர், एक बहुत बड़े से सेनापति के समान वह रहता ஆனா था. பாருங்க, இவ்வளவு ஒரு பெண்ணிடத்திலே அவர் மாண்டு போனார். देखिए एक स्त्री के पास पकड़वे जाकर वह मर गया. காரணம் என்ன? इसका कारण क्या है? வானத்திலிருந்து யுத்தம் நடக்கிறது. आकाश की ओर से लड़ाई होती है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, behind the screen, देखिए वो यानी पर्दे के पीछे மறைவானவைகள் என்று தேவன் அழகாய் ஒரு எல்லையிலே
ஒரு ஸ்கிரீன் போட்டு சில பகுதிகளை மனிதர் அறியக்கூடாது என்று வைத்திருக்கிறார். देखिए कुछ ऐसे कार्यों को मनुष्य ना जानने के लिए परमेश्वर ने एक पर्दा वहां पर बिछा दिया है. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள். और जो भी ऐसे गुप्त है वह सभी प्रभु का ही है. ஆனால் சில நேரங்களில் கர்த்தருடைய ரகசியம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறது. लेकिन कुछ समय पर परमेश्वर की भेद जो गुप्त बातें हैं उनके पवित्र लोगों के पास ही रहते हैं. ஆகவே ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க. इसलिए एक बात को समझ लीजिए. மண்ணுயிருக்கு நீங்கள் தீமை செய்யாமல் ஓடினால், अगर मनुष्य जीवन के लोगों के लिए बुराई ना करेंगे तो யாருடைய இரத்த பழிக்கும் நீங்கள் காரணமாகாமல் இருந்தால், अगर किसी की लहू की गवाही अगर आप लोग ना बनेंगे तो மற்றவர்களை நீங்கள் கொலை செய்யாவிட்டால் கூட, दूसरों की हत्याचार ना करने से भी உன் தேசத்துக்குள்ளே இங்கும் அங்கும் கோள் சொல்லி தெரியாயாக மற்றவருடைய இரத்த பழிக்கு நீ உடன்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि अपने देश के बीच में रहकर दूसरों के बारे में बुराई ना कहना. ஆகவே இவர்கள் பலர கோள் சொல்லி பேசி சிரிக்கிறதே இருக்கிற போது அவர்களுக்கு விரோதமாய் இந்த நட்சத்திரங்கள்லாம் போராட்டம் பண்ணுது. जब ऐसे लोग यानी दूसरों के बारे में बुराइयां कहते ही जाते हैं तो ये तारा उनके विरुद्ध आ जाती है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அப்ப ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். अब एक बात हम लोगों को समझ लेना चाहिए. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? अगर परमेश्वर हमारे पक्ष में है तो हम लोगों के विरुद्ध रहने वाला कौन है? மண்ணும் இராது பொன்னும் இராது, मट्टी भी नहीं रहेगा, सोना भी नहीं रहेगा, எல்லாம் நம்ம பக்கம் இருக்கும். ये सब हमारे पक्ष में ही रहेगा. வெள்ளியும் பொன்னும் யாருடையது? सोना और चांदी किसका है? கர்த்தருடையது. प्रभु का है. ஓ, ஆகவே எதுவும் நமக்கு விரோதமாய் நிற்காது. इसलिए ऐसे कुछ भी हमारे विरुद्ध सामना नहीं करेंगे. எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கின்றார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஓ, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். பாடுங்க. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கைதட்டி பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், ஆமென். காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு. देखिए हमारे प्रभु का एक नाम है சேனைகளின் கர்த்தர். सेनाओं का यहोवा. நம் தேவனுடைய ரதம் அப்படி மிகவும் ஆச்சரியமானது. हमारे प्रभु का रथ जो है इतना आश्चर्यजनक है. இந்த வான சேனைகள் எல்லாம் அழகா ஓட்டுறவரு, அருமையா நடத்துறவரு நம் சேனைகளின் கர்த்தராக்கும். ये आकाश की सेनाओं की अगुवाई करने वाले हमारे सेनाओं का यहोवा है. அப்ப சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர வர விருத்தி तो அடைந்தான். सेनाओं का यहोवा परमेश्वर दाऊद के साथ था और वह दिन बर दिन बढ़ता ही गया. தாவீதுக்கு விரோதமா எத்தனை யுத்தம் வந்த போதும் दाऊद के विरुद्ध जितने सारे युद्ध आए थे மூழ்கி போகல. वह डूबा नहीं. மூழ்கி போகல. वह नहीं डूबा. அமிழ்ந்து போகல. वह नीचे नहीं हुआ. அழகா சிங்காசனத்துக்கு வந்து அமர்ந்தா. बहुत अच्छी रीति से सिंहासन के ऊपर आकर बैठ गया. அதே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தால் எப்படி இருக்கும்? वही सेनाओं का यहोवा अगर हमारे संग रहने से कैसे रहेगा? ஆமா, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது आज प्रभु का वचन कहता है சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். सेनाओं का यहोवा हमारे संग யாக்கோபின் है. தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். याकूब का परमेश्वर ऊंचा डाल है. ஆம், பிதா
பிதாவே அவர். वही पिता हैं। ஆகவே அவருடைய கைகளில் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. इसीलिए उनके हाथों के अंदर सब कुछ है। எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். देखिए सभी का कंट्रोल उनके हाथों पर है। ஆமா, உங்க இருதயம் கவலைப்பட வேண்டாம். आप लोगों का हृदय बिना चिंता के साथ रहे। ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். किसी के लिए डरना भी नहीं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, கர்த்தருடைய கை உங்கள் ஒவ்வொருவரையும் அழகாய் பாதுகாக்கும்.